ஹாய், ஐம் விஸ்வநாதன். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொடுத்துருந்தோம் வீடியோஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். அதுல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சாம்பிள் ஆஃப் HCl gas is given, ரைட்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 3 × 10⁴. ஸோ கிவன் எழுதிக்கோங்க. E வந்து 3 × 10⁴ Newton per coulomb. So dipole moment of each molecule is 3.4 into 10⁻³ coulomb meter. So dipole moment என்ன பண்ணணும்னா P அப்படின்ற வார்த்தை, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும் மோஸ்டா. ஸோ நீங்க வர சம்முக்கு வந்து ரூட்டா என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ டவ் வெக்டர் வந்து P cross E வெக்டர், ரைட்டா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ல நமக்கு என்ன ஆங்கிள் வரும், காசா சைனா, சைன் தீட்டா. இப்போ PE சைன் தீட்டா, ஓகேங்களா? ஸோ டவ் வெக்டர் வந்து PE சைன் தீட்டா. இப்போ மேக்னிடியூடா மாத்தியாச்சு. ஸோ அந்த வெக்டார் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டவ் மேக்ஸ் வேணும், மேக்ஸிமம் டார்க் தான் கேட்கறோம், ரைட்டா? அப்போ சைன் தீட்டா எந்த ஆங்கிள் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில, ஓகேங்களா? ஸோ தீட்டா வந்து 90 டிகிரியில மேக்ஸிமம் டவ், ஓகே? ஸோ அப்போ டவ் மேக்ஸ் டைரக்டா நம்ம போடலாம், ஓகே? கிவன் வேல்யூ வந்து பியும் கொடுத்தனாங்க, ஈயும் கொடுத்தாச்சு. அப்போ 3 × 10⁻⁴ into 3.4 into 10⁻⁻30. Okay, so next 3 into 3.4 வந்து 10.2. 10⁻⁴ பவர்ல இருந்தா என்ன பண்ணலாம், அப்படியே மைனஸ் பண்ணுது. இப்போ 10.2 into 10⁻⁻26 டவ் மேக்ஸ். யூனிட் என்ன அப்படின்னா, டவ் வந்து யூஸ்வலா ஆர் கிராஸ் இல்லையா? ஸோ அப்போ நியூட்டன் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.13. Consider a point charge plus Q placed on your origin, okay, and another point charge -2Q placed at a distance of 9 meter from charge plus Q. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்கு, ஸோ ஆர்ஜின். ஸோ சும்மா கிராஃப் மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகே? கன்சிடர் திஸ் as ஆர்ஜின். ஸோ அது பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஆக்சிஸ். இங்கே பிளஸ் கியூன்ற ஒரு சார்ஜ் இருக்கு, ஓகே? அப்புறம் 9 மீட்டர் தள்ளி -2Qன்ற ஒரு சார்ஜ் இருக்கு, ஓகே? இதுக்கு அந்த பக்கம் -2. இப்போ நார்மலா கிராஃப் ஸ்கேல் எடுத்தா என்ன இருக்கும், இங்க வந்து 0, அப்போ இந்த பக்கம் தான் நெகட்டிவ் ஸ்கேல், ரைட்டா? ஸோ அப்போ நான் -2Q நான் இங்க போடுறேன். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து 9 மீட்டர்ஸ், ஓகே? ஸோ -2Q + Q. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு 0 சார்ஜ் இருக்கும். இப்போ -2Q வந்து -Q மாறும், அப்புறம் 0, அதுக்கப்புறம் +Q, ரைட்டா? அப்போ ஏதோ சம்திங் ஒரு பாயிண்ட்ல 0 பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ நான் அந்த பாயிண்ட் நான் என்னன்னு வந்துட்டேன்னா P அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கேன், ஓகே? இந்த டிஸ்டன்ஸ் சரியா, ரைட்டா? ஸோ நான் இது எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்போ இது என்னது, சப்போஸ் இது 3னா 9 - 3, இங்க 6. அப்போ இது எக்ஸ்னா இங்க 9 - x. நீங்க எதிர் இந்த பக்கம் எக்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த பக்கம் எக்ஸ் வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, டிட்டர்மைன் த பாயிண்ட், இதான் பாயிண்ட் P, between the two charges at which the electric potential is 0. 0ன்ற இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் டயக்ராம் வச்சுக்கோங்க, இது ஆர்ஜின், ஓகே? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, பொட்டன்ஷியல் தானே கேட்கறான். நமக்கு பேஸ் ஃபார்முலா என்னது, பொட்டன்ஷியல் V = பேஸ் ஃபார்முலா 1/4πε0 Q/R, ஓகே? ஸோ பேஸ் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 சார்ஜ், ரைட்டா? அப்போ 2 இருந்தா ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ V = ஓகே, V = 1/4πε0. ஃபர்ஸ்ட் இருக்க சார்ஜ் வந்து Q, அது பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, 9 - x, ஓகே? செகண்ட் சார்ஜ் வந்து -2Q. அப்போ -2Q இங்க பிளஸ் தான் வரும், ஆனா இங்க மைனஸ் இருக்கனால -2Q டிவைடட் பை பாயிண்ட் P ல இருந்து x. பொட்டன்ஷியல் அட் விச் வந்து 0ன்னு சொல்லிட்டா, ரைட்டா? அப்போ இந்த ஈக்குவல் டு இது வந்து 0வா இருக்கும், ஓகே? அப்போ Q/9 - x -2Q x which is equal to 0, ஓகே? இந்த 1/4πε0 அந்த பக்கம் போயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், இங்க எழுதுறேன் பாருங்க. ஸோ இப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா, Q/9 - x = -2Q/x வந்து அந்த பக்கம் போச்சுன்னா +2Q/x, ஓகே? Q கேன்சல், அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும். x = 2 × 9 - x, ரைட்டா? அப்போ x = 18 - 2x. 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x = 18, x வந்து 6.
எக்ஸ் வந்து 6 வந்துருச்சு. இப்போ -2q இங்க ஒரு பாயிண்ட், ஓகே, இங்க வந்து +3. ஸோ இங்க வந்துருச்சு. நம்ம இங்க வந்து எக்ஸ், இங்க வந்து 9 - 6. அப்ப எக்ஸ் வேல்யூ வந்து இங்க 6, இங்க 9 - 6 வந்து 3 மீட்டர். புக் ஆன்சர் வந்து 3 மீட்டர். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 வந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த டயக்ராம அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. நம்ம மாத்தி எடுத்திருக்கோம். ஆனா லாஸ்ட்ல 6 மீட்டர் 3 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் P ல இருந்து Qக்குள்ள வந்து நமக்கு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். இது எக்ஸாம்பிள் வந்து 1.20. A parallel plate capacitor has a square plates of side 5 cm separated by distance of 1 mm. Okay, calculate the capacitance of a capacitor. If a 10-volt battery is connected to a capacitor, what's the charge stored? இப்போ distance கொடுத்துட்டா, ஓகே, சைடு கொடுத்துறாங்க. ஸோ ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ பேஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D. ஓகே, ஸோ கிவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கிவன் வந்து ஏரியா, ஓகே, சைட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். அப்போ ஏரியானா 5 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர். எல்லா டேட்டாவும் மீட்டர்ல மாத்துங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 10⁻⁻2 மீட்டர். அப்போ ஸ்கொயர் பண்ணா 25 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் கொடுத்துறாங்க. டிஸ்டன்ஸ் என்னது? 1 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர்னா 10⁻³ மீட்டர். ஓகே, ஸோ இதுல போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சி கொடுத்தாச்சு. சி வந்து எப்சிலான் நாட் A பை D. சி தான் கண்டுபிடிக்க போறோம், ரைட்டா? எப்சிலான் நாட் கொடுத்துட்டான். அப்போ 8.854 × 10⁻⁻12 ஏரியா 25 × 10⁻⁻4 divided by 1 × 10⁻⁻. ஓகே, ஸோ 8.854 × 10⁻⁻16 -3 மேல போச்சுன்னா +3. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம இன்டூ 25 மல்டிபிள் பண்ண அப்படின்னா 221.35 இன்டூ 10⁻⁻13. ஓகே, ஸோ இன்டூ 10/10 பண்ண, இன்டூ 10 பண்ணா 10⁻⁻12 ஆயிடும். பை 10 பண்ண ஒரு பாயிண்ட் முன்னாடி இருக்கும். 22.135 10⁻⁻12. 10⁻⁻12 வந்து பிகோ. ஓகேங்களா? 10⁻⁻12 வந்து பிகோ. யூனிட் என்ன? கெப்பாசிட்டன்ஸ் ஃபாரட். ஓகே, இது சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ பி சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 10 வோல்ட் பேட்டரி இஸ் கனெக்டட். வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். ஓகேவா? வாட் இஸ் த சார்ஜ் இன் எனி ஒன் ஆஃப் தி பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ C ஈக்குவல் டு Q பை V நமக்கு தெரியும். சார்ஜ்னா Q. இப்போ Q ஈக்குவல் டு CV. C கண்டுபிடிச்சிட்டோம் போன சப்டிவிஷன்ல. பிகோனா 10⁻⁻12. ஓகேங்களா? வோல்ட் வந்து 10. அப்போ மறுபடியும் இன்டூ பண்ணனா 221.135 வந்து 22 இன்டூ பண்ணா 10 க்கு வரும். இப்போ 221.35 பிகோ கூலும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸாம்பிள் 2.13. Okay, if the resistance of the coil is 3 ohm at 20 degree Celsius and alpha, அதாவது temperature coefficient of resistivity, okay, 0.004 per degree Celsius, then determine its resistance at 100 degree Celsius. Okay, அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாமே நீங்க R0 T0 எடுக்கணும். இல்ல அப்படின்னா டெம்பரேச்சர் பெருசா இருக்கிறது எல்லாமே T எடுத்துக்கணும், சின்னதா இருக்க எல்லாமே T0 எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே என்ன பண்ணு, ஃபார்முலா எழுதிரு. ஓகேங்களா? பேஸ் ஃபார்முலா எழுதிரு. ஓகே, அப்போ R ஈக்குவல் டு R0 1 + ஆல்ஃபா இன்டூ T - T0. அவங்க காயிலோடது ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அது R0 T0 எடுக்கணும். அவங்க கொடுத்த டெம்பரேச்சர் தான் நீ என்ன பண்ணணும், T எடுக்கணும். ஓகே, அப்போ கிவன் என்ன வரும் அப்படின்னா, கிவன் என்னது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காயில். அப்போ R0 தட் இஸ் 3 ohm. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க டெம்பரேச்சர் வந்து T0. அப்போ 20 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஆல்ஃபா வந்து 0.004 per degree செல்சியஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இது தெரியும், இது தெரியும். டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ டைரக்டா நம்ம ஆர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ R0ன்ற வேல்யூன்ற இடத்துல 3, 1 + ஆல்ஃபா 0.04, T வந்து 100, T0 வந்து 20.
அப்போ 3 into 1 plus 0.04 0.004 into 80. இது என்ன பண்ணலாம்? பாயிண்ட் கன்ஃபியூஸ் ஆனா 4/1000 பண்ணிப்போம். மேல 3 பாயிண்ட் இருக்கா, ஸோ என்ன பண்ணு 4/1000 எழுதிக்கோ. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடு. 8 4s are எவ்வளோ? 32. ஸோ 32/100 வந்து 0.32. அப்போ 1 plus 0.32 that mark. Okay, 1.32 பண்ண அப்படின்னா 3.96. ரெசிஸ்டன்ஸ் யூனிட் என்ன? ஓம். ஓகே, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 2.14. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 40 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 ohm and 80 ohm ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ ஃபைண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. என்ன கேட்கறேன் அப்படின்னா ஆல்பாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறேன். ஓகே, முன்னாடி ஃபார்முலா எழுத சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார்முலா வந்து R equal to R0 1 plus alpha into T minus T0. ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், அவன் கொடுத்துருக்கிறது சின்ன டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா அதை T0 எடுத்துக்கோ, 20 டிகிரி செல்சியஸ். T வந்து பெரிய டெம்பரேச்சர். ஓகே, 40 டிகிரி. அப்போ அதோட ரெசிஸ்டிவிட்டி என்னது? அப்போ R0 வந்து 20க்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 45. அப்போ RT என்னவா இருக்கும் அப்படின்னா 85. எல்லாமே வேல்யூ கிவன் கொடுத்துரும். 1 2 3 இப்போ 4 வேல்யூ கொடுத்துனா நீ ஆல்பா மட்டும் கண்டுபிடி. அப்போ RTன்ற இடத்துல என்ன போடும்? 85. R0ன்ற இடத்துக்கு 45. 1 பிளஸ் ஆல்பா தெரியாது, T மைனஸ் Tன்ற இடத்துல 40, T0ன்ற இடத்துல 20. ஓகே, அப்போ 85/45 which is equal to 1 plus இதை கீழே இறக்கிட்டேன் ஆல்பா, இது வந்து 20. ஓகே, கேன்சல் பண்ணு. இது வந்து 17 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். இதுல 5 டேபிள் ஈக்குவல் டு 1 plus 20 ஆல்பா. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 17/9 minus 1 equal to 20 alpha. 20 alpha equal to 17. கிராஸ் மல்டிபிள் பண்ணா அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 17 minus 9 எவ்வளோ? 8. ஓகே, 8 divided by 20 into 9. கேன்சல் பண்ண 4 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ் 2 டேபிள். அப்போ 4/90. கேன்சல் பண்ண அப்படின்னா ஆல்பா வந்து 0.044 per degree Celsius. நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் செகண்ட் சாப்டர்ல 4th சம். The resistance of a nichrome wire at 0 degree Celsius வந்து 10 ohm. If its temperature coefficient of resistance is 0.004, that is alpha. Okay, 0 degree Celsius கொடுத்துருக்கிறது முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா நான் T0 வச்சுருவேன். இது வந்து அப்போ R0. அப்போ நம்ம RT கண்டுபிடிக்கணும். நல்லா நோட் பண்ணனா இங்க என்ன நமக்கு தரல அப்படின்னா வந்து இது தரல, T தரல, ரைட்டா? ஸோ ஃபைண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்போ நீ அதை டீன்னு எடுத்துக்கணும்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ T0 கொடுத்தாச்சு, R0 கொடுத்தாச்சு, ஆல்பா கொடுத்தாச்சு, T கொடுத்தாச்சு. அப்போ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஸோ கிவன் எல்லாமே முதல்ல எழுதிக்கலாம். ஸோ T கொடுத்துட்டாங்க 100 டிகிரி செல்சியஸ். அப்போ அதோட R தான் கண்டுபிடிக்கணும், RT கண்டுபிடிக்கணும். T0 கொடுத்துட்டாங்க 0 டிகிரி செல்சியஸ், R0 கொடுத்துட்டாங்க 10 ohm, ஆல்பா கொடுத்தாச்சு 0.004. இது 004 போடுங்க, 0.04 போடாங்க. ஓகே, அப்போ RT equal to R0 1 plus alpha into T minus T0. ரைட்டா? ஸோ அப்போ R0 வந்து 10, ஆல்பா வந்து 0.004, T minus T0, T வந்து 100, T0 0. இப்போ 10 into 1 plus இது என்னது 4/1000, ரைட்டா? இங்க 100 கேன்சல் ஆச்சுன்னா 0000 கட். அப்போ இங்க 0.4 அப்படின்னா அப்போ RT equal to 10 into 1 plus 0.4, 10 into 1.4. ஓகே, அப்போ 14 ohm. RT எவ்வளோ? 14 ohm. கமெண்ட் ஆன் தி ரிசல்ட். கமெண்ட் ஆன் தி ரிசல்ட். எல்லா சம்லையும் கமெண்ட் கேட்கலாம், இங்க கேட்கறாங்க, ரைட்டா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருப்போம். அதுல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 கொடுத்துருப்பாங்க.
ரைட்டா 3 கொடுத்துருப்பாங்க, வர வேல்யூ வந்து 3.96. அப்போ டெம்பரேச்சர் அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இதுவும் வந்து இது 0ல இருக்கு, ஆனா கண்டுபிடிக்கிற டெம்பரேச்சர் 100ல கண்டுபிடிக்கும். இப்போ கமெண்ட் என்ன பண்ணுன்னா, as the temperature increases, நீங்க எல்லா சம்மும் பார்த்தாலே அப்சர்வ் பண்ண முடியும். as the temperature increases, resistance also increases. கண்டிப்பா எல்லா ஆன்சரும் கொடுத்துருக்கிறத விட அதிகமாக தான் வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா தப்பு. resistance also increases. Next example sum அப்படின்னா example 2.27. Find the heat energy produced in a resistance of 10 ohm when 5 ampere current flows through it for a 5 minutes. ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கா யூஸ் பண்ணணும். ஓகே, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படி ஃபார்முலா என்ன? H equal to I² RT. எந்த 2 மார்க் எந்த சம்ஸா இருந்தாலும் முதல்ல அது வந்து ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டுனாதான் என்னென்ன தேவை அப்படின்றத நம்மளால எழுத முடியும். H equal to I² RT, ரைட்டா? அப்போ கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றத பார்த்துக்கணும். கிவன் இல்லைன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் கேட்குறோம், ஸோ H தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட் கொடுத்துருக்கேன், I வந்து 5 ஆம்பியரு. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு 10 ohm. அப்புறம் வந்து 5, இது வந்து டைம், ரைட்டா? அப்போ டைம் வந்து 5 minutes. எப்பவுமே செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 5 minutesன்றத 5 into 1 மினிட்க்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். ஸோ 5 into 60 செகண்ட். ஓகே, இதை நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா படி H equal to I² RT, ரைட்டா? அப்போ H equal to I² RT. ஓகே, H equal to I வந்து 5², R வந்து 10, ஜூல் வந்து டைம் வந்து 5 into 60. ஓகே, 5² 25, 25 into 10 into 5 into 60. ஓகே, ஸோ 25 into 5 into 6 into இதை 6 into 10 எழுதிக்கலாமா? 60, இந்த 10 லாஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ 125 into 6 into 100. ஓகே, ரெண்டும் சேர்த்து 100. ஸோ 125 into 6 பண்ண அப்படின்னா 750. 750 into 100. இந்த ஒரு ஜீரோவா இங்க கிளிக் பண்ணிருங்க. 75 into 1000. ஒரு 1000னா என்னது? 1K, ரைட்டா? ஸோ அப்போ நான் யூனிட்காக தான் அதை டைரக்டா இருப்பேன். நீங்களாம் நார்மலா மல்டிபிள் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ 75K, 1000னா K. ஆல்ரெடி ஒரு சம்ல பார்த்துருக்கோம். பிகோனா 10 power minus, நானோனா 10 power minus, ஆம்ஸ்ட்ராங்னா 10 power minus 10, மில்லினா 10 power minus 3. நிறைய சம்ஸ்ல இந்த மாதிரிலாம் வரும். மியூனா 10 power மைக்ரோ, 10 power minus 6. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுலயும் போகும். ஓகே, ஸோ 75 கிலோ ஹீட் எனர்ஜினால ஜூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 3.10. Two materials X and Y are magnetized whose values of intensity of magnetism 500 ampere meter inverse and 2000 ampere meter inverse. If the magnetizing field is 1000 ampere meter inverse, ஓகேங்களா, then which among these can be easily magnetized? ஓகே, நம்ம முதல்ல பேஸ் ஃபார்முலா என்னன்னு எழுதணும். ஃபார்முலா என்ன எழுதணும் அப்படின்னா, M equal to X H. ஓகே, ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு தான் முதல்ல கொடுத்துருக்க வேல்யூ M. X வந்து அதோட சசப்டபிலிட்டி வேல்யூ, H வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். எதுக்கு X வேல்யூ அதிகமா இருக்கோ அதுதான் ஈஸிலி மேக்னடைஸ்டு. இப்போ நம்ம ரெண்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் தனித்தனியா X வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுல எது அதிகமா இருக்கோ அது ஈஸிலி மேக்னடைஸ்ட். ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, நமக்கு மேக்னடைசிங் வேல்யூ கொடுத்துறாங்க, ரைட்டா? அப்போ MX கொடுத்தாச்சு. MX எவ்வளவு அப்படின்னா வந்து 500 ampere meter inverse. அப்போ MYயும் கொடுத்துட்டாங்க 2000 ampere meter inverse. அதே மாதிரி Hோட வேல்யூ ஃபார் காமன், ரெண்டுத்துக்குமே காமன். H வேல்யூ XYக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னா 1000 ampere meter inverse. ஓகே, ஸோ we know that for X, ஓகே, for X கண்டுபிடிக்க போறோம் X வேல்யூ. இப்போ X வந்து M by H, ரைட்டா? ஸோ அப்போ M of X divided by H of X, Y. இதெல்லாம் போடலனாலும் பரவாயில்ல. ஓகே, M வந்து 500, H வேல்யூ வந்து 1000. அப்போ X வேல்யூ என்னது? 0.5. ஓகே, ரெண்டுமே ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ்னால யூனிட் கட் ஆயிடும். இதோட மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து நமக்கு 0.5 கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார் ஒய்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஃபார் ஒய் என்னது?
அதே ஃபார்முலா தான், x ஈக்குவல் டு my டிவைடட் பை h ஆஃப் xy. இது போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ my என்ன கொடுத்துருக்கான், 2000 டிவைடட் பை இன்டென்சிட்டி ஆஃப் வேல்யூ வந்து 1000. ஸோ எக்ஸ் இங்கே ஒய்னு, ஓகே, இது 2. ஸோ இப்போ ரெண்டுத்துல எதுக்கு அதிகம்? ஆப்வியஸா ஒய்க்கு தான் அதிகம். ஸோ among two of these எது ஈஸியா மேக்னடைஸ் ஆகும்? y can be easily magnetized. ஓகே, எப்பவுமே அந்தந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு, வேற எந்த கஷ்டமும் இருக்காது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சம்ஸ் எல்லாம் கேட்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 3.14. ஓகேங்களா? the coil of tangent galvanometer of diameter 0.24 meter and has turns வந்து 100 turns. Horizontal component of its magnetic field வந்து 25 into 10 power 6 minus 6 Tesla. Then calculate the current which gives the deflection of 60 degree. Okay, from the question we understand tangent galvanometer தான் கேட்டிருக்கான், ரைட்டா? அப்போ tangent galvanometer ஈக்குவேஷன் என்ன நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? இப்போ BH equal to mu Ni divided by 2R tan phi or tan theta ஏதாவது சம்திங். ஓகே, அப்போ இங்க mu naught, ஓகே, mu naught Ni by 2R. என்ன கேட்குறாங்க? கரண்ட் கேட்குறாங்க, ரைட்டா? அப்போ கரண்ட் மட்டும் வேணும்னா மற்ற எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. 2R வந்து மல்டிபிள் ஆயிடும், ஆல்ரெடி BH இருக்கு. அப்போ mu naught N கீழே வந்துடும், tan phi-யும் கீழே வந்துடும், ரைட்டா? அப்போ I equal to all the values are given. ஓகே, ஸோ given என்ன டயாமீட்டர் வந்து 0.24 மீட்டர். அப்போ ஆப்வியஸா ரேடியஸ் என்ன 0.12 டிவைடட் 0.24 மீட்டர் டிவைடட் பை 2 தான் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் கொடுத்துறாங்க, BH கொடுத்தாச்சு. BH எவ்வளோ? 25 into 10 power minus 6 Tesla. BH கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் R எழுதிட்டோம். mu naught வேல்யூ நமக்கு தெரியும், 4 pi into 10 power minus 7 Henry per meter. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து கொஸ்டின்ல 100 டர்ன்ஸ். ஓகே, ஆல் ஆர் கிவன். நீ என்ன பண்ணணும்னா டைரக்ட்லி நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒரு 2 into ஆறுன்ற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 0.12, BHன்ற இடத்துல 25 into 10 power minus 6 divided by mu naught என்னது 4 pi into 10 power minus 7, n வந்து 100, tan 5 வந்து tan 60. 5 value is given. 5 value என்னது 60. ஓகே, tan 60 என்னது √3. ஸோ எல்லாமே போட்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா I equal to 2 into 0.12 0.24 into 25 into 10 power minus 6. இந்த 10 power minus 7 மேலே கொண்டு வந்துடும், இல்லாட்டி divided by 4 pi. இந்த 10 power minus 7 100 10 power minus 5. ஏன்னா இது 10 power 2 minus 7. அப்போ 10 power minus 2 plus 7 minus 7 plus 2 வந்து minus 5. இந்த minus 5 into tan 60 0.732. பையோட வேல்யூ வந்து 0.24 into 25 into 10 power minus 6 plus 5. இது மேலே கொண்டு போயிட்டேன் 4 pi into 1.732. நீங்க ஒரே ஒரு சம் தான் எக்ஸாம்ல பண்ண போறீங்க, ரைட்டா? அப்போ நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு அழகா டிவைட் பண்ணுங்க. ஒரு சம் தான், பொறுமையா பண்ண வரும். நீங்க ரொம்ப டென்ஷன்ல பண்ணீங்கன்னா வேல்யூ கரெக்டாக தப்பு. So 0.24 into 25 divided by 4 pi into 1.732 into 10 power minus 1. Divide பண்ணீங்க அப்படின்னா 0.826 ஓகே வரும். ட்ரை பண்ணுங்க. 10 power minus 1 அதெல்லாம் பண்ண ரொம்ப சீக்கிரம் போகும். பை வந்து ஒரு மைனஸ் சொன்னா அப்போ ஒரு புள்ளி முன்னாடி எடுத்துப்போம். அப்போ 0.0826 கரண்டோட டைம். Okay, next sum, example 3.19. Okay, so an electron moving perpendicular to uniform magnetic field. Magnetic field கொடுத்துட்டாங்க 0.5 10 Tesla. Undergoes circular motion of radius வந்து 2.50 millimeter. What is the speed of the electron?
ஓகே, இது வந்து சைக்ளோட்ரான்ல ஒரு டெரிவேஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எல்லாம் எழுதிக்கோங்க. கிவன் என்ன அப்படின்னா வந்து பி கொடுத்துருச்சு. பி வந்து 0.500 நீங்க டைரக்டா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரேடியஸ் வந்து 2.50 மில்லிமீட்டர். மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா மீட்டர்ல 10⁻³ மீட்டர். ஓகேங்களா? பி கொடுத்தாச்சு, 0.5t கொடுத்தாச்சு. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியாதவங்க மூவ்ஸ் இன் சர்க்குலர் மோஷன், அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிக்யூவையும் ஈக்குவல் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரு இதில் ஒரு கட்டு ரைட்டா. ஸோ mv டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு பிக்யூ. நமக்கு வெலாசிட்டி வேணும். அப்போ v ஈக்குவல் டு bqr டிவைடட் பை m. m வேல்யூலாம் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, எழுதுறேன் பாருங்க. m வந்து 9.11 × 10⁻31 கிலோகிராம். ஓகே, q வேல்யூ வந்து தெரியும், 1.6 × 10⁻19 கூலும். Okay, all the values are given. V equal to B ஓட வேல்யூ 0.5, Q ஓட வேல்யூ 1.6 × 10⁻19, R ஓட வேல்யூ 2.5 × 10⁻³ டிவைடட் பை M வந்து 9.1 × 10⁻31. ஓகே, அப்போ V ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.5 × 1.6 × எல்லா வேல்யூவும் ஒன்றா எழுதிக்கும். 10 பவர்ல இருக்கலாம் கலெக்ட் பண்ணிட்டு -19 -3 -31 மேலே வந்துச்சுன்னா +31. ஓகே, அப்போ டிவைடட் பை 9.11 அதை விட்டுறாது. ஸோ இந்த 3 வேல்யூவும் நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம்னா 0.2195 வரும். ஓகே, இன்டூ 10 பவர் -22 +31 வந்து +9. அப்போ V வந்து 0. இது இன்டூ 10 பவர்ல எழுதிக்கலாம். இன்டூ 0.2195 × 10 × 10⁻8. ஸோ நார்மலா அப்போ என்ன வரும் அப்படின்னா V ஈக்குவல் டு 2.195 × 10⁻8 மீட்டர்/செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 4.11. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அன் ஏர் கோர் solenoid is 4.8 millihenry. If its core is replaced by iron core, then its self inductance becomes 1.8 Henry. Okay, find the relative permeability of iron. Okay, air இருக்கும்போது அதுக்கு relative permeability வந்து 1. ஸோ அந்த ஏரை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க எதால அயன் கோரோட. அப்போ இது கூட ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டியோட ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரீப்ளேஸ் பண்ண ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி ஃபார்முலா இண்டக்டன்ஸ் ஃபார்முலா L வந்து μn² AL. ஸோ ஒன்னத்தை தான் ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்போ அது ஏஎல் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதுக்கு வேல்யூ என்னும் சேமா தான் இருக்கும். இப்போ இந்த எல்ல என்ன எழுதலன்னா μ0 μr n² AL. ஓகே, ஏரோடது இப்போ ஏரோடது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்ஆர் வந்து μr வந்து 1. ஸோ அப்போ μ0 n² AL அதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா வந்து 4.8 மில்லி. மில்லி மீன்ஸ் 10⁻³ இப்போ இந்த எல் ஏரை தான் ரீப்ளேஸ் பண்ணி அயன் போட்டுருக்காங்க. இப்போ இண்டக்டன்ஸ் ஆஃப் அயன் அதுக்கு இதுக்கு μr 1ன்றதுனால ஏருக்கு ஸோ அப்படியே வரும். இங்க வந்து μr இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ அந்த μr என்ன அப்படின்னு கேட்கணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுனால எல் வேல்யூ, ஏ வேல்யூ, n² வேல்யூ, μ0 வேல்யூ ரெண்டுத்துக்குமே சேம். ஒன்லி டிஃபர் வேல்யூ வந்து μr மட்டும்தான். அப்போ அந்த μr என்னன்னு கேட்கணும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1.8. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓகே μ0 AL n² கட் ஆயிடும், μ0 n² AL கட் ஆயிடும், μr மட்டும் இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 2/1 பண்ணலாம். ஸோ 2/1 நம்ம பண்ணோம் அப்படின்னா 2/1னா ஓகே, அப்போ 2 என்னது எல் அயன். ஸோ எல் அயன் டிவைடட் பை இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏர் பண்ணோம் அப்படின்னா ஸோ μ0 μr n² AL டிவைடட் பை μ0 n² AL. இதோட வேல்யூ என்னது 1.8 டிவைடட் பை 4.8 மில்லி. மில்லி மீன்ஸ் 10⁻⁻. ஓகே, ஸோ அப்போ இதோட ரெண்டு வேல்யூவும் நம்ம கட்டிடும் ரைட்டா. அப்போ μ0 n² ஏலும் μ0 n² ஏலும் கட்ட. அப்போ μr டைரக்டா நம்ம கடிச்சோம். μr ஈக்குவல் டு 1.8 டிவைடட் பை 4.8. 10⁻³ மேல வந்துச்சுன்னா +3. ஓகே, 1.8 by 4 18 by 48 பண்ணா 0.375. ஓகே, அப்போ இன்டூ 1000 மல்டிபிள் பண்ணா 3 பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் வரும் ரைட்டா. 375. மியூவா இருக்கலாம், யூனிட் கிடையாது. ஓகே, 370. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் சாப்டர் 4.
Next example 4.16, an ideal transformer has 460 and 40,000 turns in the primary and secondary coils respectively. Find the voltage developed per turn, okay, of secondary, okay. Appo Vs கண்டுபிடிக்கும். If the transformer is connected to 230 volt, connect பண்ணிருக்கிற side primary, okay, the secondary is given to the load பண்றது secondary. So transformer நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ டைரக்டா மெயின் கனெக்ட் பண்ணியிருந்தா அது பிரைமரி சைடு. ஸோ மெயின்க்கு அந்த பக்கம் வந்து அவுட்புட் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது செகண்டரி சைடு. கால்குலேட் த பவர் டெலிவர்ட் டு த லோட்னா அப்போ செகண்டரி சைடில் இருக்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஸ் தான். அப்போ விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு, ஓகே, ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோல வந்து நம்ம ஃபார்முலா ஜெனரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டு தான் கிவன் ரைட்டா. அப்போ விஎஸ் டேட்டாலாம் எழுதிக்கோ, கிவன் எழுதிக்கலாம் முதல்ல. ஸோ கிவன் என்ன அப்படின்னா 460 and 40,000 பிரைமரி. அப்போ என்பி வந்து 460, என்எஸ் வந்து 40,000 டர்ன்ஸ். ஓகே, ஃபைண்ட் த வோல்டேஜ் டெவலப்பர் டர்ன் ஆஃப் செகண்டரி if a transformer is connected to 230 main. அப்போ பிரைமரி சைடு தான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த வோல்டேஜ் தான் 230 வோல்ட். ஓகே, அப்போ விஎஸ் என்ன, அப்போ இந்த 4 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால. அப்போ என்ன பண்ணலாம், விஎஸ் வந்து தெரியாது, ஓகே, விபி தெரியும் 460, என்எஸ் தெரியும் 40,000, என்பி வந்து 446 230. சார் விஎஸ் விபி வந்து 230, இது வந்து 460. ஓகே, கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 40,000 டிவைடட் பை 460 இன்டூ 230, 1 times 2 times. அப்போ 40,000 டிவைடட் பை 2 வந்து 20,000. 20,000னா 20k வோல்ட். ஓகே, அப்போ பிரைமரி சைடு இது எதுக்கு ஓடுதுன்னா செகண்டரி சைடுக்கு வோல்டேஜ் அவங்க டெவலப்டு பர் டர்ன் கேட்டுதான். அப்போ நீங்க விஎஸ் பை என் கண்டுபிடிக்கணும், அதாவது என் செகண்டரி சைடு என்எஸ். அப்போ விஎஸ் வந்து 20k, என்எஸ் வந்து 40,000 40k. அப்போ 1/2 வந்து 1 time and 2 time கே கேன்சல். அப்போ 0.5 வோல்ட் தான் டெவலப்டு பர் செகண்டரி டர்ன். ஓகே, இதை யாரும் பண்ண மாட்டேன். ஓகே, இது பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், the secondary is given to a load of 10⁴ resistance. Calculate the power delivered. இது சிம்பிள் ஃபார்முலா. நமக்கு P ஈக்குவல் டு VI தெரியுமா, நமக்கு I தெரியல. லோடுன்னு கேட்டாங்களா, லோடுனா செகண்டரி சைடா, அப்போ பிஎஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ விஎஸ்ஆ ஐஎஸ்ஆ, ஐஎஸ் தெரியாதா, அப்போ V ஈக்குவல் டு ஐஆரா. அப்போ ஐன்ற இடத்துல V பை ஆர் போடலாமா. அப்போ விஎஸ் பை ஆர் ஆயிடுமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிஎஸ் வந்து வி ஸ்கொயர் பை ஆரா. டைரக்டா இந்த ஃபார்முலா கூட பண்ணிக்கும், இல்லாட்டி இந்த ஈக்குவேஷன் மூலயமா ஐஎஸ் கண்டுபிடிச்சிட்டு கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, விஎஸ் ஸ்கொயர் பை ஆர் வந்து விஎஸ் ஸ்கொயர் வந்து இதை யூஸ் பண்ணும் 20 kV ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் வந்து 10⁻. 20 சார் 400, கேவை பண்ணா 10⁻3, k ஸ்கொயர் மீன்ஸ் 10⁻3 ஸ்கொயர் பண்ணா 10⁻6. ஓகே, அப்போ 400 இன்டூ 10⁻2 மட்டும் இருக்கும். 400 இன்டூ 10 ஸ்கொயர். அப்போ இங்க இருந்து ஒரு 0, இங்க 10 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 100. அப்போ நமக்கு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர், பிஎஸ் வந்து 40 இன்டூ 1000, அப்போ 40 கிலோ. Next example on the 4.19. So equation for alternating current is given by I equal to 77 sin 3140. So first என்ன கண்டுபிடிக்கணும், peak current, frequency, time period and instantaneous value of current at peak. So instantaneous value na small t. ஓகேவா. So normal current, peak current எல்லாம் கேட்டாங்கன்னா IM. So முதல்ல இதை கொடுத்துருக்கிறத எடுத்து நீங்க கம்பேர் பண்ணுங்க. I equal to 77 sin 314 T. So compare பண்ணும், I equal to IM sin omega t. Okay,
ஸோ கம்பேர் பண்ண என்ன வரும், ஐஎம் வந்து 77. ஓகே, ஸோ இதுதான் பீக் கரண்ட். ஐஎம் வந்து என்னது, பீக் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒமேகா வேல்யூ வந்து 314. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டுதான். நமக்கு என்ன தெரியும், ஒமேகா வந்து 2πf அப்படின்னு தெரியும், 314. ஓகேவா, ஸோ ஃப்ரீக்வன்சி தானே கேட்குறான். அப்போ f ஈக்குவல் டு 314 டிவைடட் பை 2π. இது எப்படி எழுதிக்கலாம், 3.14 இன்டூ 100 எழுதிக்கலாமா, டிவைடட் பை 2π. 3.14 வேல்யூ பை வேல்யூ 1. ஸோ பையும் இதுவும் கட்டு. அப்போ 100/2 தான் என்னது, ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் 50. யூனிட் வந்து செகண்ட் இன்வர்ஸ் இல்லாட்டி ஹெர்ட்ஸ். ஓகே, பியும் முடிஞ்சு. சி வந்து டைம் பீரியட். டைமுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு என்ன தெரியும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்போ 1/50. 1/5 வந்து 0.2. இப்போ 0.2 டிவைடட் பை 10 வந்து 0.02 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாலாவது சொல்யூஷன், இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இந்த ஐஏ கேட்கறான், நமக்கு இந்த டி தானே தெரியாது. y ஈக்குவல் டு மற்ற எல்லாமே கிவன் 77 sin 314 இன்டூ டிஆ. அவன் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து at t ஈக்குவல் டு 2 மில்லி செகண்ட். மில்லினா என்ன சொல்லியிருந்தேன், 10 பவர் -3. ஸோ 2 இன்டூ 10 பவர் -3. 3 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுச்சு. ஸோ 77 sin 314 இன்டூ 2 இன்டூ 10 பவர் -3. என்ன பண்ணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒமேகா வேல்யூ தானே, ரேடியன் இருக்கு. அப்போ டிகிரி மாற்றணும்னா 180 டிவைடட் பை பை பண்ணும். 180 டிவைடட் பை பை பண்ணும். ஓகே, ஸோ அகைன் 77 சைன், இந்த பை வந்து 3.14, இது 314. அப்போ இது 1 டைம்ஸ், இது 100 டைம். 100 இன்டூ 2 இன்டூ 10 பவர் -3 இன்டூ 180. இங்க 100, இங்க ஒரு 180 இன்டூ 10 1000. அப்போ 1000 10 பவர் -3 கட் ஆயிருமா, அப்போ 1000 10 பவர் 3 கட் ஆயிரும். ஸோ 2 இன்டூ 18 மட்டும் 36 இருக்கும். உங்க புக்ல வந்து கண்டிப்பா சாரி எக்ஸாமுக்கு வந்து லாக் புக் கொடுப்பாங்க. இப்போ சைன் 36 வேல்யூ லாக் புக்ல என்னன்னு பாருங்க. ஸோ 0. மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ் வந்து கிவன் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா லாக் புக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க tan இன்வர்ஸ் ஆஃப் எந்த வேல்யூ சைன் காசு எல்லாத்துக்குமே லாக் புக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தரலன்னா நீங்க கேட்டுறாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 45.26 ஆம்பியர். So next sum on the example 4.22, find the impedance of RLC circuit. The inductive reactance, capacitive reactance and resistance are 184, 144 and 30 respectively. Also calculate the phase angle between the voltage and current. Okay, நீங்க வந்து RLC circuit derivation பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க, ரூட் ஆஃப் ஓகே ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சிபி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா எக்ஸ்எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னா எக்ஸ்சி. அதே மாதிரி ஆல்சோ கால்குலேட் தி ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு கேட்டுருக்கா. ஃபேஸ் ஆங்கிள் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை ஆர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான். அப்போ கிவன் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 30. ஓகே, இங்க தேர்டு, இங்க தேர்ட். எக்ஸ்எல் வந்து இது, எக்ஸி வந்து 144, இது வந்து ஆர். அப்போ ஆர் வந்து 30 ஓம், எக்ஸ்எல் வந்து 184, எக்ஸி வந்து 144 ஓம். ஓகேவா, ஸோ இப்போ ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ ஜெட் என்ன, ஜெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், அதாவது 30 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் வந்து 184 மைனஸ் 144 தி whole square. 184 minus 144 40. 3 square plus 4 square என்னது 5 square. அப்போ 30 square plus 40 square வந்து 50 square. இல்லாட்டி எழுதி பண்ணுங்க. ஓகே, 2500 வெளில எடுத்தனா 50. ஸோ 50 ஓம். இம்பிடன்ஸ் டோட்டல் RLC சர்க்யூட் வந்து 50 ஓம். ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னா, இப்போ 5 வந்து tan inverse of, இது சிம்பிள். XL என்னது 184, XC வந்து 144 divided by 20 R, sorry 30 R. tan inverse of, இது என்ன வரும் 40/30.
4/3 வந்து 1.333. இப்போ இந்த வேல்யூலாம் மக்கப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.33 வந்து 53.1 டிகிரி. இதுவும் அகைன் லாக் புக்ல டேஞ்சன்ட் லாகரிதம் அதுல போனீங்கன்னா 1.33க்கு நேரம் 53க்கு மேல லாக் டேபிள் இருக்கும். ஸோ இங்க 53 டிகிரினா இங்க 0 1 2 சாரி 0 டிகிரி இருக்கும். இப்போ இங்க போனீங்கன்னா இங்க 1.33. ஸோ அந்த வேல்யூ 53.1 எடுத்துது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 5.2. The relative magnetic permeability of medium வந்து 2.5. Magnetic permeability μr. And the relative permeability of electrical வந்து 2.25. So epsilon r. Compute the refractive index. நமக்கு என்ன தெரியும்னா refractive index ஓட direct formula root of μr okay epsilon r. Okay, of the medium கேட்டுருக்காங்க, அதனால μr epsilon r. ஸோ அப்போ n வந்து கொடுத்த given values μr எவ்வளோ, μrனா மேக்னெட்டிக், இப்போ 2.2, இது வந்து 2.2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2.37. ஓகே, இதை நீங்க மாதிரி உள்ள ஸ்கொயர் ரூட்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. 2.37 பண்ணுங்க, இல்லாட்டி இன்டூ 1000 இன்டூ 10,000 by 10,000 பண்ணி மேலே மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து 10,000 கீழே 1000 எடுத்தீங்கன்னா 237 வரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 100 பண்ணீங்கன்னா 2.37 வரும். ஓகே, that's all. Compute the next example. Example 5.3. Compute the speed of the electromagnetic wave in a medium with the amplitude of electrical and magnetic fields are 3 into 10 power 4 Newton per coulomb and 2 into 10 power minus 4 Tesla. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா. ஸோ ஸ்பீட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியோடையும் மேக்னெட்டிக் ஃபீல்டோடையும் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ E0 V0 சொல்லலாம். ஓகேவா, ஸோ எப்படி வேணா போட்டுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் டிவைடட் பை மேக்னெட்டிக் வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி. எலக்ட்ரிக் வந்து 3 into 10 power 4, மேக்னெட்டிக் வந்து 2 into 10 power minus 4. ஸோ பண்ணோம் அப்படின்னா 3/2 1.5, 10 power 4 பிளஸ் மேலே கீழே இருக்கிறத எடுத்துக்கிட்டா. ஓகே, யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ சிம்பிள்.